Hi friends, welcome to MAHA's channel Grow Younger with MAHA. இன்னைக்கு நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா சம்மர் டைம்ல நம்ம வெளிய போறப்ப என்ன மாதிரி மேக்கப் போட்டுட்டு போணும் அந்த சின்ன சின்ன டிப்ஸ் எல்லாம் இருக்கு. எப்படி வந்து நம்ம வந்து சன்ஸ்கிரீன் லோஷன் அப்ளை பண்ணனும் சிம்பிளான ஒரு மேக்கப் ஃபார் சம்மர் அப்படிங்கறத இன்னைக்கு வீடியோ வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இந்த வீடியோ யாருக்கலாம் அப்படினு பாத்தீங்கன்னா இப்போதான் பிகினர்ஸ் நாங்க இப்போதான் வந்து ஸ்டார்ட் பண்றோம் மேக்கப்பே அப்படிங்கறவங்களுக்காக தான் ஒரு சின்ன சின்ன நியூயன்சஸ் வந்து சொல்லி கொடுக்க போறேன். இந்த மாதிரி மேக்கப் டிப்ஸ் வந்து நான் பிகினர்ஸா இருக்கேன் நான் வந்து சின்ன சின்ன விஷயங்களும் கத்துக்கணும் அப்படிங்கறவங்க இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். நிறைய பியூட்டி டிப்ஸ் இருக்கு, ஹெல்த் டிப்ஸ் இருக்கு, மேக்கப்ல வந்து ஹேக்ஸ் வந்து நிறைய போட்டுருக்கேன். ஒரே பொருளை வச்சு எப்படி டிஃபரெண்டான நம்ம ஹேக்ஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படிங்கிற விஷயங்கள்லாம் நம்ம வீடியோல நிறைய இருக்கு. ஸோ அதுக்காக இந்த சேனலை வந்து நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் போடணும். ஃபஸ்ட்டு சன்ஸ்க்ரீன் யூஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி மாய்ஸ்சரைசர் தான் ஃபஸ்ட்டு வந்து ஃபேஸில் போடணும். நான் வந்து இன்றைக்கி எடுத்துருக்கிறது வந்து காதி பிராண்ட்லேருந்து நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து ஆலோவேராவும் இருக்குது அப்படிங்கிறதுனால ட்ரை ஸ்கின்க்கு வந்து ரொம்ப நல்லா செட் ஆகும். நீங்கள் எந்த மாய்ஸ்சரைசர் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து காதி யூஸ் பண்ணுறேன். ஸோ இந்த போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து மாய்ஸ்சரைசர் வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம போட்டு வந்து செட் பண்ணிக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்ம மேக்கப் வந்து ரொம்ப நல்ல ஒரு க்ளோயி லுக் கொடுக்கும். ஸோ அடுத்தது வந்து நான் வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் ஆர்கானிக் ஹார்வெஸ்ட் அப்படிங்கிற பிராண்ட்லேருந்து எடுத்துகிட்டு இருக்கேன். ஆனால் அது திறக்க வேணாம் அப்படிங்குது. எவ்வளவோ ட்ரை பண்ணி அது திறக்கவே இல்லை. ஸோ இன்றைக்கி இது செட் ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுட்டு ஃபோட்டோ ஸ்டேபிள் அப்படிங்கிற ஒரு சன்ஸ்க்ரீனை எடுத்து நான் வந்து யூஸ் பண்ண போகிறேன். ஸோ சன்ஸ்க்ரீன் பற்றி ஒரு பெரிய டாப்பிக்குங்க அது எந்த எஸ்பிஎஃப் எவ்வளோ போடணும், எந்தெந்த ஸ்கின் டைப்புக்கு என்னென்ன மாதிரி போடணும் அப்படிங்கிறது வந்து ஒரு பெரிய டீட்டெயிலாக பேசக்கூடிய ஒரு விஷயம். அது வந்து நான் கண்டிப்பாக அதை பற்றி ஒரு வீடியோஸ் நான் போடுறேன். சன்ஸ்க்ரீன் லோஷன் பற்றி யாருக்காவது இன்ஃபர்மேஷன் வேணும்னா நீங்கள் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். ஸோ சன்ஸ்க்ரீன் லோஷன் எடுத்துகிட்டு உடம்புல இருக்க ஸ்கின்னில் இருக்க எல்லா பார்ட்டுக்குமே வந்து நம்ம வந்து போட்டுக்கலாம். கை கால் நம்ம எங்கெங்கெல்லாம் பாடியில் எக்ஸ்போஸ் ஆகுதோ எல்லா இடத்துக்குமே வெளியே போகிறப்ப போட்டுக்கலாம். ஸோ இப்போ ஃபேஸில் போடுறது வந்து ஒரு 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி எப்போ விட்டு நம்ம வெளியே போகிறோமோ அதோட ஒரு ½ அன் ஹவருக்கு முன்னாடியாவது நம்ம சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து அப்ளை பண்ணணும். அப்போ தான் வந்து ஒர்க் ஆக ஆரம்பிக்கும். ஸோ அது ஒர்க் பண்ணுறதுக்கு 20 மினிட்ஸ் அது டைம் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதனால் 20 மினிட்ஸ்க்கு முன்னாடி நம்ம வந்து சன்ஸ்க்ரீன் லோஷன் வந்து போட்டுக்கலாம். ஸோ எந்தெந்த இடத்துலலாம் வந்து நமக்கு எக்ஸ்போஸ் ஆகுதோ அங்கே எல்லாமே நம்ம போட்டுக்கலாம். வீட்டில் இருந்தால் கூட கண்டிப்பாக வந்து ஒரு மைல்டான ஒரு 15+ அது வந்து SPF 15 அந்த மாதிரி கிடைக்கிற ஒரு இதை வந்து நம்ம யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நல்லது. நான் வந்து இன்றைக்கி SPF 30 இருக்கிற சன்ஸ்க்ரீன் தான் நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ நான் வெளியே போகிறதுனால. ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ரைமர் யூஸ் பண்ணணும். ஸோ ப்ரைமர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இப்போ வந்து மாய்ஸ்சரைசர் போட்டிருக்கோம், அடுத்து சன்ஸ்க்ரீன் போட்டிருக்கோம். ஸோ இதுக்கு மேலே வந்து நம்ம வந்து மேக்கப் போட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மேக்கப் போடுவோம், அதுக்கப்புறம் நிறைய காம்பேக்ட் போடுவோம். ஸோ இதெல்லாம் வந்து போய் நம்மளுடைய ஸ்கின்னை வந்து எதுவும் டேமேஜ் பண்ணாமல் இருக்கிறதுக்கு ஒரு லேயர் மாதிரிக்கே ஒரு ப்ரொடெக்ஷனுக்காக தான் வந்து நம்ம வந்து ஷீல்டு பண்ணிடுறோம். அதாவது ஃபேஸை வந்து நம்ம வந்து இந்த மாய்ஸ்சரைசரும் சன்ஸ்க்ரீனும் போட்டு ப்ரொடெக்ட் பண்ணி நம்ம வந்து ஷீல்டு பண்ணிடுறோம். ஸோ இதுக்கு மேலே போடுற இந்த க்ரீமெல்லாம் போய்ட்டு நம்ம ஃபேஸை வந்து எதுவும் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வந்து இந்த ப்ரைமர் யூஸ் பண்ணுறோம். ப்ரைமர் யூஸ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஒரு நல்ல ஹேபிட். கண்டிப்பாக வந்து ப்ரைமர் யூஸ் பண்ணுங்கள். ஸோ அடுத்தது வந்து நான் வந்து இன்றைக்கி சம்மர் மேக்கப் அப்படிங்கிறதுனால நான் ஃபவுண்டேஷன் அதுக்கெலாம் போகல. ஸோ சிம்பிளாக இருக்கணும். ஃபஸ்ட்டு பிகினர்ஸ் அப்படின்னாக்கா இந்த லாக்மியில் வந்து 9 to 5 வந்து சிசி க்ரீம் வாங்கிக்கோங்க. ரொம்ப சூப்பராக இருக்கும். நான் வந்து என்னுடைய கலருக்கு வந்து ப்ரான்ஸ் வந்து நான் யூஸ் பண்ணுறேன். அதில் 2-3 ஷேட் இருக்குது. நீங்கள் உங்களுடைய கலருக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து வாங்கிக்கலாம். ஸோ வந்து என்னுடைய இது வந்து SPF 30 இருக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இதுலேயே SPFல இருக்கனால இன்னும் கொஞ்சம் நமக்கு வந்து சம்மரில் மேக்கப் போடுறதுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்கும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் வந்து இதை வந்து நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். இதுலேயே வந்து கலர் கரெக்டாக இருக்கிறதுனால உங்களுக்கு வந்து ஒரு ஈவன் டெக்ஸ்சர் வந்து கிடைக்கும். அதனால் கண்டிப்பாக வந்து இந்த 9 to 5 வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். பிகினர்ஸ்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப நான் காலையிலேருந்து ஈவினிங் வரைக்கும் ஃபுல்லாகவே இருக்கணும் அப்படின்னு இல்லை, ஒரு 4 to 5 hours நல்லாவே வந்து இது வந்து தாங்க பிடிக்கும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இதை போட்டு நல்லா வந்து பிளெண்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இன்றைக்கி வந்து பேசிக் மேக்கப், அதாவது நம்ம வந்து ஆஃபீஸ் போகிறப்போ இல்லை வந்து காலேஜ் போகிறப்போ யூஸ் போடுற ஒரு மேக்கப் தான் பார்க்க போகிறோம். ஸோ அதனால் இதோட நான் முடிச்சிட்டேன் நான். அடுத்தது வந்து இது கொஞ்சம் நேரம் செட் ஆகணும். ஸோ எப்பயுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி பிபி க்ரீமோ சிசி க்ரீமோ ஃபவுண்டேஷனோ எது போட்டாலும் கொஞ்சம் நேரம் விட்டுருங்க. ஸோ அது செட் ஆகணும். ஸோ அதுக்குள்ளே நம்ம வந்து ஐ மேக்கப்லாம் பார்த்துக்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் வந்து நைக்காவோட ஐப்ரோ ஃபில்லர் வச்சு நான் வந்து என்னோடய ஐப்ரோ வந்து நான் ட்ரா பண்ணிக்கிறேன் நான். இது வந்து ப்ரௌன் ஷேடு. ஸோ உங்களுக்கு பிளாக் பிடிக்கும்னா நீங்கள் பிளாக் போட்டுக்கலாம். நான் எப்பயுமே வந்து ப்ரௌன் தான் யூஸ் பண்ணுவேன். அது கொஞ்சம் நேச்சுரலாக இருக்கும் அப்படிங்கிறதுக்காக. அடுத்து காஜல் வந்து லாக்மியோட காஜல் யூஸ் பண்ணுறேன்.
ஸோ இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளாக வந்து பிகினர்ஸ்க்காக போடுற மேக்கப் அப்படிங்கிறதுனால வந்து நான் ஐ ஷேடோ அதெல்லாம் வந்து மேலே வந்து விங் லைனர் ஐ லைனர் அந்த மாதிரிலாம் எதுவும் கொடுக்கல. ஜஸ்ட்டு வந்து நான் காஜல் தான் போடுறேன். ஸோ அந்த வாட்டர் லைனில் வந்து நீங்கள் வந்து ஒரு தின் லைன் வந்து நான் கொடுக்குறேன் நான். ஸோ அடுத்து வந்து காம்பேக்ட் போடுறோம். இந்த காம்பேக்டில் வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து எஸ்பிஎஃபோடு சேர்ந்த மாதிரி காம்பேக்ட்லாம் நிறைய வருது. ஸோ அது மாதிரி நீங்கள் போகிறது வந்து ரொம்ப நல்லது. ஏன்னா வந்து இப்போ வந்து சம்மர் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே வந்து சன் ப்ரொடெக்ஷன் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கணும். ஸோ சன் ப்ரொடெக்ஷன் வந்து நம்ம ஸ்கின்னுக்கு வந்து ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம வெளியே போகாமல் இருக்கவே முடியாது. நம்ம ஏதாவது ஒரு வேலைக்காக வெளியே போயிட்டு தான் இருக்கணும். ஸோ அப்போ வந்து நம்ம வந்து ஸ்கின்னை பாதுகாக்கிறதுக்கு வந்து நம்ம சன் ப்ரொடெக்ஷன் உள்ள இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸை வந்து செலக்ட் பண்ணிட்டோம்னா தைரியமாக நம்ம வந்து வெளியில் போகலாம். ஸோ இந்த கம்பேக்ட்லேயும் வந்து சன் ப்ரொடெக்ஷன் அதாவது எஸ்பிஎஃப் ஃபேக்டர் இருக்கு இல்லையா, அந்த இருக்கிற மாதிரி சன்ஸ்க்ரீனை வந்து அந்த மாதிரி ஒரு காம்பேக்டை வந்து நீங்கள் வாங்கிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து நான் வந்து லிப்ஸ்டிக் வந்து போடுறேன். இந்த லிப்ஸ்டிக் போடுறதுக்கு முன்னாடி என்ன டிப்னால் எப்பயுமே வந்து ஒரு வேஸ்லைனோ ஒரு லிப் பாமோ ஏதோ ஒன்று எடுத்து ஃபஸ்ட்டு வந்து நம்மளுடைய லிப்பை வந்து கொஞ்சம் மாய்ஸ்சர் பண்ணிக்கோங்க. ஸோ அப்போ தான் வந்து நம்ம போடுற லிப்ஸ்டிக் வந்து ரொம்ப நேரம் இருக்கும். இது ஒரு சின்ன டிப்பாக கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ரொம்ப ட்ரையாக இருக்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா உதடெல்லாம் சீக்கிரமாக வந்து காஞ்சி நமக்கு வந்து ஒரு அந்த சீக்கிரமாக வந்து இந்த லிப்லாம் வந்து கிராக் ஆகிற மாதிரி ஆகும். ஸோ அதுலேருந்து ப்ரொடெக்ட் பண்ணுறதுக்கு நம்ம அந்த மாதிரி பண்ணலாம். ஸோ வந்து லிக்விட் லிப்ஸ்டிக் அதாவது வந்து நான் எஸ்கியூலேருந்து யூஸ் பண்ணுறேன். நான் டார்க் பிங்க் போடுறேன் நான். ஸோ இது வந்து ரொம்ப டார்க்காக இருக்குங்கிறனால ஃபஸ்ட்டு லைட்டாக நான் போட்டு அப்புறம் கையாலே நான் வந்து அதை வந்து ஸ்மட்ச் பண்ணிக்கிறேன் நான். ஸோ இது மாதிரி பண்ணுறப்ப வந்து பார்த்திங்கன்னா ஈவனாக எல்லா இடத்துலையும் வந்து போய் அந்த லிப்ஸ்டிக் வந்து ஈவனாக ஆகிடும். ஸோ வந்து கையிலேயே வந்து நம்ம வந்து கரெக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ஷேடு இதில் என்னென்னா இந்த லுக்குக்கு வந்து நான் என்னென்னலாம் யூஸ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிற எல்லாமே டீட்டெயில்ஸ் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ அவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிளான ஒரு லுக்கு. ஸோ எந்த லுக்காக இருந்தாலும் கடைசியாக நம்ம வந்து ஒரு ஃபைனல் டச் வந்து நம்மளுடைய பொட்டு இருக்கு இல்லையா, ஸோ அந்த பொட்டு வந்து வச்சிட்டோம்னா நம்மளுடைய சம்மர் மேக்கப் வந்து முடிஞ்சிருச்சு. இந்த சிம்பிள் மேக்கப்பை நீங்களும் ட்ரை பண்ணி. ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வேறு என்ன மாதிரி வீடியோஸ்லாம் வேணும் அப்படிங்கிறதையும் கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள். நம்ம கூடிய சீக்கிரமே வந்து ஃபிட்னஸ் சீரீஸ் வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஸோ அதில் யாரெல்லாம் வெயிட் லாஸ்லலாம் வந்து இன்ட்ரெஸ்டடாக இருக்கீங்க, யார் யாருக்கெல்லாம் வெயிட் லாஸ் வேணும் அப்படிங்கிறவங்க சீக்கிரமாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதுக்கு வீடியோஸ் ரெடி ஆகிட்டே இருக்குது. கூடிய சீக்கிரம் அந்த வீடியோஸாக நான் அப்லோட் பண்ண போகிறோம். அதுக்காக நீங்கள் க்ரோ யங்கர் வித் மஹா இந்த சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கலாம். உங்களோட ஃப்ரெண்ட்ஸோடையே ஷேர் பண்ணிக்கலாம். ஸோ பி பாசிட்டிவ், ஸ்டே பியூட்டிஃபுல் ஆல்வேஸ். பாய்.